வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், அளவான தீயில் செவக்கிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் பான் சூட்லேயே வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கினது, ஒரு கை அளவு இருக்கும். 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளியை லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது 400 கிராம் அளவுக்கு 2 பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கி விட்டுடலாம். பீர்க்கங்காய்க்கு பதிலாக முருங்கைக்காய், சுரக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை மசிச்சிடலாம். மசித்த இந்த பருப்பை வானலியில் ஊற்றிடலாம். கிராம் கணக்கில் பாசிப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம். காய் நல்லா வெந்த பிறகு தான் பருப்பை ஊற்றணும். பருப்பு ஊற்றின பிறகு நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த தேங்காயையும் ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு குழம்புல ஊற்றிடலாம். பெருங்காயத்தூள் கடைசியாக தான் சேர்க்கணும். இந்த குழம்போட சுவைக்கு இட்லி தோசையாக இருந்தால் 2 இட்லி சேர்த்து சாப்பிட தோணும். சாப்பாடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த பீர்க்கங்காய் பொரிச்ச குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.